அரசாங்கத்தால் சிஜே அவர்களுக்கு கொடுத்த இம்பீச்மெண்ட் நினைச்சு பார்த்தா இன்னைக்கு முழு ஜுடிஷியரி கோர்ட் அப்படியே ஜட்ஜஸ்மார் கூட அரசாங்கத்துக்கு பயந்த ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு ஜட்ஜஸ்மார் ஃபைலால மோத்த மூடிக்கொண்டு பேசுற அளவுக்கு நாங்கள் கோர்ட் ஆஃப் அப்பீல் நாங்கள் பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு நிலைமை அரசாங்கத்தில் இல்லை, ஜட்ஜஸ்மாருக்கு வரக்கூடாது. இந்த நாட்டில் சிஜேக்கு நடக்கிற இந்த இம்பீச்மெண்ட் நடந்தா இந்த நாட்டில் எந்த விதமான ஒரு சாதாரணமும் நாங்கள் ஒரு கோர்ட்டால எதிர்பார்க்க இயலாத ஒரு நிலைமை வருது. அது மட்டுமா லம்போகினி பட்ஜெட்டால மக்களுக்கு எதுவும் கிடைக்கல. பட்ஜெட் 12 மாசமும் பட்ஜெட் தான், கூட்ட வேண்டிய எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு குறைக்கிற இல்லை. எதே பட்ஜெட் அந்த ப்ரொசீடியருக்காக வேண்டி ஒவ்வொரு வருஷமும் ஜனாதிபதி பட்ஜெட்டை பேசிட்டு போவார். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையில நாங்கள் வாங்க முடிக்கிறோம். தமிழ்ல இதை டீட்டெயிலாக எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. ஆனால் நீதிக்கு போக விருப்பம் இல்லை. இந்த நேரத்தில் நாங்கள் எல்லா மக்களுக்கும் கூறுறேன்னு சொன்னால், இந்த நாட்டை பாதுகாக்கணும்னு சொன்னால், இந்த நாட்டில் எல்லா இனங்களும் ஒன்றுக்கு வாழணும்னு சொன்னால், எல்லாரும் ஒன்றுபட்டு முன்னுக்கு வந்து இந்த நாட்டை, இந்த நாட்டுடைய பாராளுமன்றத்தை, இந்த நாட்டுடைய ஜுடிஷியரி சர்வீஸை நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு எல்லாரும் ஒன்றுபடுவோம் என்று கேட்டுக்கொண்டு விடை பெறுகிறேன்.